துதிக்கின்றும் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரை துதிக்கின்றும் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரை கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே என்னாலும் துதி துதியே கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே என்னாலும் துதி துதியே துதிக்கின்றும் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரை. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஜீவனுள்ள தேவனும் உலக இரட்சகருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பெங்களூரில் உள்ள அகாப்பே பைபிள் சர்ச் ஜெபத்துடன் வழங்கும் திருவசன போதனைகள் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அகாப்பே பைபிள் ஃபெலோஷிப் ஊழியங்கள், அகாப்பே பைபிள் திருச்சபைகள் மற்றும் அகாப்பே சிறுவர் இல்லங்களின் ஸ்தாபகரும் எனது தந்தையுமான பாஸ்டர் டாக்டர் ரூபன் சத்யராஜ் மூலம் தேவன் உங்களோடு பேசும் இந்த செய்தியை ஜெபத்துடன் இப்பொழுது நீங்கள் கேளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு மிகவும் பிரியமான கர்த்தருக்குள்ளான சகோதர சகோதரிகளாகிய உங்கள் அனைவரையும் பெங்களூரில் உள்ள அகாப்பே பைபிள் சர்ச் மிகுந்த ஜெபத்துடன் வழங்கும் திருவசன போதனைகள் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேத வசனம் நம்மை சுத்திகரிக்கிறது. பழுதற்றவர்களாக மாசற்றவர்களாக நாம் தேவனுக்கு முன்பாக நிற்கும்படி பரிசுத்த ஆவியானவர் திருவசனத்தை கொண்டுதான் இன்றைக்கு திருச்சபை மக்களாகிய நம்மை பரிசுத்தமாக்குகிறார். அதனாலே தேவனுடைய வசனத்தின் போதனைகள் இன்னும் அதிகமாய் நம்முடைய வாழ்வை ஆளுகை செய்யும்படி நாம் இடம் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வசனம் ஒன்றுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு தீபமாய் இருக்கிறது. வாழ்க்கையில் வருகிற எல்லா இருளான சூழ்நிலைகளிலும் தடுமாறாமல் நிலை மாறாமல் தெளிவான ஒரு பார்வையோடு முன் செல்வதற்கு தேவனுடைய வசனம் மாத்திரமே நமக்கு உதவி செய்ய முடியும். அதனால்தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு திருவசன போதனைகள் என்கிற பெயரையே நாங்கள் வைத்திருக்கிறோம். உங்கள் வாழ்வில் திருவசனங்களுக்கு அதிகமான இடத்தை கொடுங்கள். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் தேவன் உங்கள் வாழ்வில் கட்டளையிடுவார். இன்று 113வது சங்கீதத்திலிருந்து கர்த்தரை துதியுங்கள், கிவ் பிரைசஸ் டு காட் என்கிற தலைப்பிலே சில எளிமையான சத்தியங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க நான் விரும்புகிறேன். இப்பொழுது 113வது சங்கீதத்தை நாம் வாசிக்க கேட்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்பட கடவது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமானமானவர் யார்? அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவர்களை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று தன்னுடைய பிள்ளைகளை குறித்த தன்னுடைய மேலான நோக்கத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். அன்பானவர்களே,
இந்த 113வது சங்கீதத்திலே தேவனை நாம் ஏன் துதிக்க வேண்டும் என்பதற்குரிய தெளிவான பதில்களை நாம் இங்கே பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர் தேவனை துதிப்பதில்லை, அவரை ஆராதிப்பதில்லை, அவரை தொழுது கொள்வதில்லை. ஏனென்றால் அவர் யார் என்று அவர்கள் அறியாதிருக்கிறபடியினாலே அவரை துதியாமலும் தொழுது கொள்ளாமலும் இருக்கிறார்கள். ஆனால் தேவன் யாரென்று அறிந்து கொண்ட தேவ ஜனங்களிலும் பலர் இன்றைக்கு அவரை துதியாமல் தொழுது கொள்ளாமல் ஸ்தோத்தரியாமல் இருப்பது சாத்தானுடைய ஒரு பெரிய வஞ்சகம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அன்பானவர்களே, ரோமர் 1வது அதிகாரம் 19 முதல் 21 வரையுள்ள வசனங்களிலே தேவன் யார் என்பதை அறிந்தும் அவரை துதிக்காமல் அவரை தொழுது கொள்ளாமல் இருக்கிற ஜனங்கள் போக்கு சொல்ல இடமே இல்லை என்று மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்த அறிவை நாம் அடைந்து கொள்வதற்கு தேவன் சிருஷ்டித்திருக்கிற காரியங்களே அவர் யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்றன. அப்படியானால் தேவன் யார் என்பதை அறிந்திருக்கிற எல்லாரும் அவரை துதிக்க வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும். மல்கியா 1வது அதிகாரம் 11வது வசனத்தில் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய நாமம் துதித்து போற்றப்படத்தக்க நாமம். அவருடைய நாமம் மாத்திரமே மகிமை நிறைந்த நாமம், அது மாட்சிமை நிறைந்த நாமம். அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். இந்த 113வது சங்கீதத்திலே தேவனை நாம் ஏன் துதிக்க வேண்டும், கர்த்தரை துதிப்பதற்குரிய காரணங்கள் என்ன என்பதை இங்கே மிக தெளிவாய் பார்க்கிறோம். முதலாவதாக 4 மற்றும் 5 ஆகிய வசனங்களை நாம் இப்பொழுது கேட்போம். கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமானமானவர் யார்? அன்பானவர்களே, இங்கே தேவனாகிய கர்த்தர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை மிக தெளிவாக பார்க்கிறோம். அவர் உயர்ந்தவர், அவர் மகிமையுள்ளவர், அவருக்கு சமானமானவர் யாருமில்லை. அவருக்கு நிகரானவர் இந்த பூமியில் வேறு ஒருவரும் இல்லவே இல்லை. நாம் தேவனை துதிப்பதற்குரிய முதலாவது காரணம், அவர் எல்லாரையும் விட எல்லாவற்றையும் விட பெரியவர். We have to praise the Lord because He is greater than anybody and everything. ஆமருமையானவர்களே, சில உதாரணங்களை வேதத்திலே நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு உலகத்திலே 3இல் ஒரு பகுதியாய் இருப்பது தண்ணீர், கடல், சமுத்திரம். கடல் என்றாலே அநேகருக்கு வயிற்றை கலக்கும். ஏனென்றால் ஆழங்கள், சமுத்திரங்களின் ஆழங்கள் என்கிற வார்த்தைகள் பயங்கரமானவை. ஆனால் எந்த சமுத்திரத்தையும் விட, மகா ஆழமான கடல்களையும் விட தேவனாகிய கர்த்தர் பெரியவர். அதனால்தான் யோபு 38வது அதிகாரம் 11வது வசனத்திலே பொங்கி ஆர்ப்பரித்து எழும்புகிற கடலை பார்த்து, இம்மட்டும் வா, இதற்கு மிஞ்சி வராதே என்று அந்த சமுத்திரத்திற்கு தேவன்
கட்டளையிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஆம், இந்த உலகத்தினுடைய அத்தனை சமுத்திரங்களின் சகல வல்லமையை பார்க்கிலும் நம் தேவன் பெரியவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அதனால்தான் மகா சமுத்திரங்களையும் பார்த்து இம்மட்டும் வா, இதுதான் உன்னுடைய எல்லை, இதற்கு தாண்டி வராதே என்று ஆண்டவர் கட்டளையிட அது அவருடைய வார்த்தைக்கு அடங்குகிறது என்று வேதம் கூறுகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 39வது வசனத்திலே ஆர்ப்பரிக்கிற, பொங்கி எழும்பி படகை ஆட்டி படைத்த அந்த அலையை பார்த்து இறையாதே, அமைதலாயிரு என்று நம் ஆண்டவர் இயேசு சொன்ன போது அங்கே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே யாத்ராகமம் 14வது அதிகாரம் 16 முதல் 20 வரையுள்ள வேத பகுதிகளை நீங்கள் வாசித்து பாருங்கள். தன்னுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் மக்கள் செங்கடலின் நடுவே நடந்து போகும்படி அதை 2ஆக பிரிய பண்ணினார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஒரு பேப்பரை, ஒரு துணியை 2ஆக கிழிப்பது அல்லது கத்தரிப்பது போல ஆர்ப்பரிக்கும் அலை கடலை ஆண்டவர் 2ஆய் பிரிய பண்ணினார் என்று பார்க்கிறோம். ஆம், நம் தேவனாகிய கர்த்தர் மிகவும் பெரியவர். சமுத்திரங்களையும் அதன் ஆழங்களையும் விட அவர் பெரியவராய் இருக்கிறபடியினால் அவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன், இயேசு கடல் மேல் நடந்து சென்றார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கடல் தண்ணீர் கிராவிட்டி பவராலே அவரை கீழே இழுக்க முடியவில்லை. ஏனென்றால் பெரும் கடலையும் அதன் திரளான தண்ணீரையும் படைத்த, சிருஷ்டித்த தேவன் நம் தேவனாகிய கர்த்தர். அதனால் அவர் மிகவும் பெரியவராய் இருக்கிறபடியினால் அவரை நாம் துதிக்க வேண்டும். இரண்டாவதாக, அக்கினியை விட அவர் பெரியவர். மனிதர் பயப்படுகிற காரியங்கள், ஒன்று தண்ணீர், இரண்டாவது அக்கினி. அவர் அக்கினியை விடவும் மிகவும் பெரியவர் என்பதை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். தானியேலின் புத்தகம் 3வது அதிகாரம் 23 முதல் 28 வரையுள்ள வேத பகுதியிலே தன்னுடைய தாசர்களாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆகிய 3 பேரும் 7 மடங்கு எரிகிற அக்கினி சூளையிலே தள்ளப்பட்ட போதும் அந்த அக்கினி அவர்களை ஒன்றும் செய்யாதபடி, சேதப்படுத்தாதபடி அக்கினியை உருவாக்கின தேவன் அவர்களை பாதுகாத்தார். அந்த அக்கினி சூளையிலே அவர்களோடு அவர் உலாவினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆம், அக்கினியை விட நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு பெரியவர். அதனாலே சகல ஜனங்களும் அவரை துதிக்க, ஆராதிக்க, தொழுது கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாக, மிருகங்களை குறித்து நாம் பயப்படுகிறோம். அதிலும் குறிப்பாக காட்டுக்கே ராஜா என்று நாம் சொல்லுகிற சிங்கம் என்றாலே நாம் பயந்து நடுங்குகிறோம். சிங்கம் போல சீறுகிறான் என்று ஒரு மனிதனுடைய அடங்காத கோபத்தை குறித்து நாம் சொல்லுகிறோம். ஆம், சிங்கம் மிகவும் பலம் பொருந்திய ஒரு மிருகம். ஆனால் தேவன் சிங்கத்தை விடவும் பெரியவர் என்று வேதத்தில் பார்க்கிறோம். தானியேல் 6வது அதிகாரத்திலே தேவதாசனாகிய தானியேலை சிங்க கெபியிலே தூக்கி போட்டார்கள். ஆனால் சிங்கங்கள்
தேவனுடைய பிள்ளையாகிய தானியேலை ஒன்றும் செய்யாதபடி அவைகளின் வாயை தன் தூதர்களை அனுப்பி தேவன் கட்டினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆம் அருமையானவர்களே, ஆர்ப்பரிக்கிற அலைக்கடலை விட தேவன் பெரியவர், பயப்படுத்துகிற அக்னியை விட தேவன் பெரியவர், பயங்கர மிருகமாகிய சிங்கத்தை விட இயேசு பெரியவர். இன்றைக்கு மக்கள் வியாதி, பிசாசு, மரணம் இவைகளை கண்டு நடுங்குகிறார்கள். ஆனால் வேதத்திலே நாம் பார்க்கிறோம், பிசாசின் வல்லமையிலும் நோய் நொடிகள், மரண பயம் இவைகளிலே கட்டுண்டு கிடந்த மக்களை இயேசு விடுதலையாக்கினார் என்று பார்க்கிறோம். அப்படியானால் பாவம், பிசாசு, வியாதி இவைகளை விட இயேசு பெரியவர். அதனாலே நாம் அவரை துதிக்க வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவரை வணங்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். வேதத்திலே அவர் சாலமோனை விட பெரியவர், அவர் யோனாவை விட பெரியவர், அவர் தேவாலயத்தை விட பெரியவர். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர் என்று நாம் பாடுகிறோம். ஆம் அருமையானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உயர்ந்தவரும் மகிமையுள்ளவரும் எல்லாரையும் விட எல்லாவற்றையும் விட அவர் மேலானவருமாய் இருக்கிறபடியினாலே அவரை நாம் துதித்து தொழுது ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக 6வது வசனத்தை கவனித்து பாருங்கள். அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவர்களை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். இங்கே பாருங்கள், தேவனாகிய கர்த்தர் தம்மை தாழ்த்துகிறார். அவரை யாரும் தாழ்த்த முடியாது. இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே அநேகர் தேவனுடைய மகிமை, மகத்துவம், மாட்சிமை, மேன்மையை அறியாதபடியினாலே அவரை இகழுகிறார்கள். அவரை புகழ்வதற்கு பதிலாக அவருடைய நாமத்தை கனவீனம் பண்ணுகிறார்கள். ஆனால் அவரை யாராலும் தாழ்த்தவே முடியாது. அவராகவே மனுக்குலத்திற்காக தன்னையே தாழ்த்தினார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். பெரியவர்களை, அதிகாரத்தில் இருக்கிறவர்களை நாம் பார்க்க வேண்டுமானால் அவர்களுக்காக கால் கடுக்க மணிக்கணக்காக காத்து கிடக்க வேண்டியவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆனால் வானாதி வானங்களும் கொள்ளக்கூடாத மகிமை நிறைந்த தேவன் மனிதர்களாகிய நம்மை சந்திக்க, நமக்கு ஒரு மீட்பின் வழியை உண்டாக்க 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து என்கிற பெயரிலே அவர் மானிடனாக இந்த பூமிக்கு வந்தார் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு போதிக்கிறது. 430 வருடங்கள் எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக ஒடுக்கப்பட்டு கிடந்த காலத்திலே அவர்கள் படுகிற உபத்திரவத்தை அவர் பார்த்து அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்கள் இதை கூறுகின்றன. ஒடுக்கப்படுகிற, நெருக்கப்படுகிற தன்னுடைய பிள்ளைகளை விடுதலையாக்க, அவர்களுக்கு ஒரு மீட்பை உண்டாக்க தேவன் இறங்கி வந்தார், தாழ்ந்து வந்தார், தம்மை தாமே அவர் தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அதிகாரிகள் அப்படி இறங்கி வருவதில்லை. கொஞ்சம் பதவியில் இருக்கிறவங்க ஒடுக்கப்படுகிற ஏழை மக்களை தேடி அவர்கள் வருவதில்லை. ஒருவேளை அவர்களை நாம் தேடி போனால் அடித்து துரத்துகிறார்கள். ஆனால் அகில உலகத்தையும் படைத்த ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் மனுக்குல மீட்பராக, மனுக்குல இரட்சகராக இந்த பூமிக்கு
இறங்கி வந்தார், தன்னை தாழ்த்தினார். அதனாலே அவர் நம்முடைய துதிக்கு பாத்திரராயிருக்கிறார். முழு மனுக்குலத்தின் பாவங்களையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே கிருபாதார பலியாக மரிக்க தம்மை ஒப்பு கொடுக்கும்படி இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அவர் தம்மை தாமே தாழ்த்தினார், மனுஷ ரூபமாய் காணப்பட்டார், அடிமையின் ரூபம் எடுத்தார், சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் என்று பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6 முதல் 8 வரையுள்ள வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். என கருமையானவர்களே, தேவன் நமக்காக தன்னையே தாழ்த்தின ஒரு ஒப்பற்ற தெய்வமாய் இருக்கிறபடியினாலே அவரை துதிக்க, ஸ்தோத்தரிக்க, தொழுது கொள்ள, ஆராதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாக 113வது சங்கீதம் 7, 8 ஆகிய வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கிவிடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். இங்கே பாருங்கள், சிறியவனை எளியவனை புழுதி மற்றும் குப்பையிலிருந்து அவர் தூக்கி விடுகிற தேவன். தூக்கி விட்டுட்டு எப்படியே போன் விடுறவர் இல்ல, அவர்களை ஒரு மேன்மையான நிலைமைக்கு கொண்டு வருகிறார். பிரபுக்களோடு, சமுதாயத்தின் உயர்ந்த மக்களோடு சரி சமமாக அவர்கள் உட்காரும்படி கர்த்தர் அவர்களுக்கு அருள் செய்கிறார். சிறுமைப்பட்ட ஜனங்களை அவர் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறபடியினாலே அவரை நாம் துதிக்க வேண்டும். இதை குறித்து அதே சங்கீதம் 107, 41வது வசனம் இப்படி கூறுகிறது. எளியவனையோ சிறுமையின் என்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார். பாருங்கள், எளியவர்களை, தாழ்த்தப்பட்ட மக்களை பெருக பண்ணுகிறார், உயர்த்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். இதே காரியத்தை 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலே பூமியை, அண்ட சராசரத்தை உருவாக்கின தேவன் சிறியவர்களையும் எளியவர்களையும் மறக்காமல் அவர்களை உயர்த்துகிறார் என்று இந்த வசனங்கள் சொல்லுகிறது. ஒரு மனுஷன் எவ்வளவுதான் நல்லவனா இருந்தாலும் பெரும்பாலும் அவனுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் அவன் தனக்கு கீழாக இருக்கணும், அவன் தன்னுடைய காலடியிலேயே இருக்கணும் தான் விரும்புறாங்க. ஆனால் தேவன் சிறுமைப்பட்ட ஜனங்களை உயர்த்துகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. பாவ புழுதியிலிருந்து தேவன் நம்மை தூக்கி எடுத்து எபேசியர் 2:7 சொல்லப்பட்டிருக்கிறபடி கிறிஸ்து வீற்றிருக்கிற உன்னதங்களில் உள்ள மேலான இடங்களிலே அவர் நம்மை உட்கார பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 40:2-3 சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து நம்மை தூக்கி எடுத்து நம்முடைய கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி அவரை துதிக்கும் புது பாட்டை என் நாவிலே தந்தார் என்று சொல்லுகிறான். அப்படியானால் தாழ்விலிருந்து உயர்த்தப்பட்ட சிறுமைப்பட்ட ஜனங்கள் அவரை துதிக்க வேண்டும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்வை திரும்பி பாருங்கள். எவ்வளவு சிறுமையில் கிடந்தீர்கள், இன்றைக்கு அவர் உங்களை வாழ வைத்திருக்கிறாரே. உங்களை வாழ வைத்த தெய்வத்தை வாயார புகழ்ந்து ஆராதித்து மகிமைப்படுத்த வேண்டும் அல்லவா? யோசேப்பு, தாவீது, தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, எஸ்தர், இன்னும் வேதத்தில் எத்தனை பேரை நான் சொல்ல முடியும். அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் உயர்த்தினார். சிறியவர்களையும் எளியவர்களையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் கர்த்தர் உயர்த்துகிறபடியினாலே நாம் அவரை
துதிக்க வேண்டும். கடைசியாக நம்முடைய நிந்தைகளை நீக்கி நம்மை சந்தோஷமாய் குடியிருக்க பண்ணுகிற தேவனாக அவர் இருக்கிறபடியினாலே அவரை நாம் துதிக்க வேண்டும். சாராள், ரெபேக்காள், ராகேல், அன்னாள், எலிசபெத் இவர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். குழந்தை இல்லாதவர்களாய் அவர்கள் வாடின காலங்களிலே, வயது சென்ற காலங்களிலும் அவர்களுடைய நிந்தையை நீக்கி அவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களை தந்து அவர்களை மேன்மைப்படுத்தினார். அன்னாளை பாருங்கள், பிள்ளை இல்லாததினாலே பரிகாசத்திற்கு ஆளானவள். ஆனால் அவளுடைய கண்ணீரை கர்த்தர் துடைத்து அவளை உயர்த்தினார். லூக்கா 1:24 எலிசபெத் தேவனை துதிக்கிறார். ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை கர்த்தர் என்னை விட்டு நீங்க பண்ணினார் என்று அவள் தேவனை புகழுகிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, உங்கள் வாழ்வின் கண்ணீரை துடைத்து நிந்தைகள் அவமானங்களை நீக்கி இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்வை தந்த தேவனை வாயார வாழ்த்தி, முழங்கால்களை மடக்கி, கரங்களை உயர்த்தி, முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் இன்று முதல் ஆராதிக்க தீர்மானம் செய்யுங்கள். தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் கர்த்தர் ஐஸ்வரிய சம்பன்னராய் இருக்கிறார். இந்த தேவனாகிய கர்த்தர் தாமே உங்கள் வாழ்வில் நிறைவையும் ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் கட்டளையிடுவாராக என்று வாழ்த்தி உங்களை ஆசீர்வதித்து விடை பெறுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன். அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் கேட்ட இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாபே பைபிள் சர்ச், நம்பர் 3 சர்ச் ஸ்ட்ரீட், லிங்கராஜபுரம், பெங்களூர் 560084. abcabfindia@gmail.com என்கின்ற இமெயில் முகவரின் மூலமாகவும் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். வேத வசன அடிப்படையிலான ஆலோசனைகளை பெற விரும்புவோர் எனது தந்தையுடன் 7795353391 மற்றும் 9901613909 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம். நிலைமாறும் உலகில் நிலைமாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்களோடு என்றைக்கும் தங்கியிருப்பதாக என்று வாழ்த்தி விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஜிம் ரூபன் எலியட். சிறைச்சாலை கதவுகள் திறந்திடுமே துதிக்கின்ற வேளையிலே, சிறைச்சாலை கதவுகள் திறந்திடுமே துதிக்கின்ற வேளையிலே, கடுமையான சூழ்நிலையும் மாறிடும் துதிக்கும் போதே, துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரை.